ஆக்சுவலா அலீல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அட்டர்ம் அலீல் அப்படின்னு சொன்னது யாரு? நமக்கு வந்து அலீல் சொன்னது யாருங்க? ஜோகான்சனா, பேட்சனா, மோர்கனா, யார் நமக்கு வந்து இந்த டேர்ம் அலீல்? பேட்சன் வந்து டேர்ம் அலீல் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. சரிங்களா? அலீல் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன். ஒரு ஜீனுடைய மாற்று பண்புகளை பத்தி சொல்லக்கூடியதான் அலீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, நமக்கு ஒரு 2 பீசஸ் எடுத்துக்கிறோம். நீங்க வந்து பழைய 10th புக்ல படிச்சிருப்பீங்க. வெண்படம் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்ப அலீல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒண்ணு, இது ஒரு கேரக்டர். அப்ப இது 2 அலீல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் இது என்னவா இருக்கும் அப்படின்னா இதைத்தான் பெரும்பாலும் ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2க்கு இடைப்பட்ட பண்புகளா நமக்கு என்ன பண்ணுனா உருவாகும். இந்த மாதிரி 3 அலீல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ 3 கான்ட்ராக்டிங் கேரக்டர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்டான பார்ட்டிகல் இதுதான் வந்து நமக்கு மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா ஓங்குதன்மை கொண்ட ஒரு பண்பு. இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. நெய்தர் அலீல் இஸ் டாமினன்ட் அல்லது ரிசசிவ், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். சரிங்களா? கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அலீல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாமினன்டாகவும் இருக்கலாம் அல்லது ரிசசிவாகவும் இருக்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் 2 பண்புகளும் கோ டாமினன்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா போத் அலீல்ஸ் ஆர் கிளியர்லி எக்ஸ்பிரஸ்டு. 2 பண்பையுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படுத்தும். மல்டிபிள் அலீல்ஸ் பொறுத்த வரைக்கும் one gene has more than 2 alleles. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அலீல்களோட பண்புகள் என்ன பண்ணும்னா வெளிப்படுத்தும். இது பாலிஜெனிக் ட்ரீட் அப்படிங்கிறதுனா மோர் தென் ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ட்ரீட். சரிங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பண்புகளை நமக்கு கட்டுப்படுத்துது. சரிங்களா? அதான் ஜீன் 1, ஜீன் 2, ஜீன் 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மெயினா ரேஷியோ பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோ டாமினன்ஸ்னா என்ன, டாமினன்ஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் பெரும்பாலும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கக்கூடியது. சரிங்களா? இப்போ டாமினன்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு நீங்க சிம்பிளா கான்செப்ட் வச்சு நினைச்சுட்டாலே போதும். சரிங்களா? அவங்க பொறுத்த வரைக்கும் ரேஷியோ முக்கியம். அவங்க கேட்கக்கூடியது ரேஷியோ மெயினா கேட்குறாங்க. அலீல்னா என்ன? சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி 2013-15 நினைக்கிறேன் இந்த டிஆர்பி எக்ஸாம்ல ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. இப்போ மென்டலி இன்டென்ஷனா எதெல்லாம் வரும், நான் மென்டலி இன்டென்ஷனா எதெல்லாம் வரும். சரிங்களா? மென்டலின் பாரம்பரியம் சார்ந்த இது, நான் மென்டலின் சார்ந்த பாரம்பரியம்லாம் எது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது நமக்கு வந்து முக்கியமா இது பண்ணலாம். அடுத்தது இதுல நமக்கு கேட்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கோ டாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கோ டாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1:2:1 அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கோ டாமினன்டோடைய ரேஷியோ. சரிங்களா? இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன பண்ணுது அப்படின்னா 2 அலீல்களும் ஒரே சமயத்தில் பண்பை வெளிப்படுத்தும் முறை. 2 அலீல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே சமயத்துல என்ன பண்ணுது நமக்கு பண்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்னா 1:2:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோல தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட பீசிஸோட கேரக்டர் இதுல நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதுல
எடுத்துக்கிட்ட தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கெமலியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமலியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இங்க பாருங்க. இப்போ இந்த பிளான்ட்டை வந்து நமக்கு கோடாமினன்ஸ் பண்றாங்க. டாமினன்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு ரெட் கலர் பிளஸ் ஒயிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெட் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ளவர் கிடைக்குது. அப்போ இது ரேஷியோ பார்த்துங்க 1 இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது 2 இது 1 இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? F1 ஜென்ரேஷன் கிடைக்கும் போது இதுல வந்து ரெட்டும் இதுவும் கலந்த மாதிரி கிடைக்குது. அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்டா நமக்கு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் செக்கர் போர்டு போட்டோம்னா அப்ப நமக்கு வந்து கேபிட்டல் ஆர் இல்ல நம்ம இதுக்கு வந்துடணும் ஸ்மால் ஆர் வந்துடணும். ஏன்னா நம்ம F1 ஜென்ரேஷன் தான் என்ன பண்ண போறோம்னா கலப்பின செய்ய போறோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் இப்படி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். அப்ப ரேஷியோ பாருங்க 1 டாமினன்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. 2 நமக்கு என்ன அப்படின்னா ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரெசிசிவ் கேரக்டர் ஸ்மாலா இருக்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இதோட ரேஷியோ 1:2:1 அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க? கெமலியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை தான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற பிளான்ட் கெமலியா. நான் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ரோடோடென்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் எடுத்திருக்கிற பிளான்ட் வந்து ரோடோடென்ட்ரான். இதோட ரேஷியோ என்ன, நம்ம என்ன பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ட். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்கம்ப்ளீட் டாமினன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காரல் காரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து மிராபிஸ் ஜாலாபா அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் என்ன பண்ணிக்கிறாரு சூஸ் பண்ணிக்கிறார். சரிங்களா? இணை ஓங்குதன்மை, அதாவது இதுல எந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ட் பொறுத்த வரைக்கும் 4 o'clock பிளான்ட். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோ தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ட் பொறுத்த வரைக்கும் சேம் ரேஷியோ தான். அதில் வந்து 1:2:1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப ஜீன் இன்ட்ராக்ஷன் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1:2:1 அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஆகுதுன்னா கிடைக்குது. நம்ம புக்கில் வந்து கோடாமினன்ஸ்க்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப் எடுத்திருக்காங்க. கோடாமினன்ஸுக்கு வந்து ஏபிஓ பிளட் குரூப் எடுத்திருக்காங்க. கோடாமினன்ஸுக்கு வந்து ஏபிஓ பிளட் குரூப் எடுத்திருக்காங்க. அப்புறம் கெமலியா எடுத்திருக்காங்க. ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பும் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிளட் குரூப்பை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம கொஸ்டின் இது பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பிளட் குரூப்ல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட் குரூப் இருக்கக்கூடியது ஏ பிளட் குரூப் இருக்குன்னா இப்படி வந்துடும். பி பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதே ஏபி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சரி ஏபி இப்படி வரும். ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஓ இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னா வரும். சரிங்களா? இவங்க வந்து யூனிவர்சலா இருக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் இவங்க வந்து டோனர், இவங்க வந்து ரிசீவர். யார் பிளட் குரூப்பாக கொடுத்தா என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா கொடுக்கறது வந்து இவங்க பெரும்பாலும் ஏ
பி இருக்கிறவங்க வந்து ஏபிக்கு மட்டும்தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. சரிங்களா, வாங்குறது யாருன்னா வாங்கிக்கலாம், ஆனால் ஏபிக்கு தான் பெரும்பாலும் இவங்க கொடுப்பாங்க. ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து இந்த ஓ அப்படிங்கிறவர் யார்கிட்ட இருந்து வேணா பிளட்டை வந்து வாங்கிக்கலாம். இவங்க 3 பேத்துக்குமே கொடுக்கலாம். ஆனா ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அவங்க கிட்ட இருந்த மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பிளட்டை வாங்க முடியும். சரிங்களா, கொடுக்கலாம் யாருக்குன்னா, ஆனா வாங்குறது இந்த ஓ குரூப்புக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட உலகத்துல 50% மேல என்ன பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஓ பிளட் குரூப் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரா நமக்கு வந்து இருக்கும். இதுலயே ஏபி நெகட்டிவ், இதே மாதிரி A1 வந்து பார்த்தீங்கன்னா A1 பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது B1 பாசிட்டிவ், அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுல AB நெகட்டிவ், A1 பாசிட்டிவ், B1 பாசிட்டிவ். சரி, இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஏ ரத்த வகை கொண்ட ஒரு ஆண், சரிங்களா, ஏ ரத்த வகை கொண்ட ஒரு ஆண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓ ரத்த வகை கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட ரத்த வகை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், செக்கர் போர்டு யூஸ் பண்ணணும். செக்கர் போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும், இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிளட் குரூப் அப்படின்னா ஐ ஓ ஐ ஏ. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஓ பிளட் குரூப் ஐஓ ஐஓ இந்த மாதிரி வந்துடும். அப்ப இங்க வந்து ரெண்டுமே ஐஓ ஐஓ, இங்க ஐஓ ஐஏ, ஐஓ 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 ஐஏ. இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படினாலும் இந்த ரத்த குரூப்போல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 95% வந்து முதல் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட பிளட் குரூப்பும் அப்பாவோட பிளட் குரூப்பும் என்ன பண்ணுன்னா சேமா இருக்கும். சரிங்களா, இன்கேஸ் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் வரலாம். ஆனா நமக்கு வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா முதல் குழந்தையோடைய பிளட் குரூப் வந்து இப்ப அப்பாவோட பிளட் குரூப் வந்து A1 பாசிட்டிவ் அப்படின்னா முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தையோட பிளட் குரூப் வந்து கண்டிப்பா A1 பாசிட்டிவா இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி ரெண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிளட் குரூப் ஓ அப்படின்னா இந்த குழந்தையோட பிளட் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவா இருக்கும். சரிங்களா, இதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து பிளட் குரூப்பை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஜுவாலஜியில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா யூஜிடிஆர்பிலாம் பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ரத்த வகை கொண்ட ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளோட ரத்த வகை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்ப பாருங்க 1:2:1 ரேஷியோ தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல நமக்கு வருமா, இதுல பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோ தான் வரும்னு நினைக்கிறேன். இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ பிளட் குரூப் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது வருது. நம்ம வேரியேஷன் ஆகுதா, இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ரெண்டு வகையானது தான் நமக்கு என்ன பண்ணணும்னா எடுத்துக்குவாங்க. சரி, இது ரெண்டுமே நமக்கு எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. சரிங்களா, இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அப்படின்னா மிராபிலிஸ் ஜாலாபா. எந்த பிளான்ட்னா மிராபிலிஸ் ஜாலாபா 1:2:1. அதே மாதிரி கோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல பிலியோட்ராபிக் கேரக்டர், இதுல நம்ம என்ன பீசஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் 1:2:1 தான். 4 o'clock plant அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்னாப் டிராகன் அல்லது டார்க் ஃப்ளவர், ஸ்னாப் டிராகன் அல்லது டார்க் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டிரைனா மேஜஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன். அப்ப இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு இன்கம்ப்ளீட் டாமினன்ட், இன்னொன்னு கோ டாமினன்ஸ். சரிங்களா, இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்னொன்னு கோ டாமினன்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன். சரிங்களா, அடுத்து இருக்கக்கூடியது இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்.
இதுல மல்டிபிள் அலீல்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. மல்டிபிள் அலீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பல புறத்தோட்டங்களை வந்துட்டு இது வந்து நமக்கு பிளட் குரூப் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் குரூப் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஜீன் இன்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல என்னதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஜெனரிக் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அலிலிக் இன்ட்ராக்ஷன் என்ன, நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. அலிலிக் இன்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் இதுல தான் வந்து கம்ப்ளீட் டாமினன்ட், இன்கம்ப்ளீட் டாமினன்ட், கோ டாமினன்ட், ஓவர் டாமினன்ட் வருது. அதே மாதிரி லீத்தல் ஜீன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து டாமினன்ட் லீத்தல் ஜீன், கண்டிஷன் லீத்தல், ரிசசிவ் லீத்தல், செக்ஸ் லிங்க்டு லீத்தல், பேலன்ஸ்டு லீத்தல், இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கேரக்டர் வரும். இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அலிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் அலிலிக் அப்படின்னா அலீல்கள் அல்லாத பண்பு. எபிஸ்டாட்டிஸ் ஓங்கு ஜீன் ஒடுங்கு ஜீனை மறைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. பாலிஜீனிக் பல பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு பண்பு. இது ரெண்டுமே நமக்கு எதுல வருது அப்படின்னா நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன்ல வரக்கூடியது. சரிங்களா? இதுல வந்து நமக்கு டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ் நமக்கு வந்து டோட்டலாவே நமக்கு என்ன அப்படின்னா ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுல டாமினன்ட் நம்ம ஸ்கூல் புக் இருக்கிறத நான் பேஸ் பண்ணி சொல்லிடுறோம் உங்களுக்கு. இதுல டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், இதுல வந்து நமக்கு வந்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். இப்ப டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 12:3:1. இது வந்து நமக்கு என்ன பிளான்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பூசணியோடைய கனி நிறம் பம்ப்கின் இருக்கு இல்லைங்களா, அதோடைய பூசணியோட கனியோட நிறத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. பூசணியோட கனியோட நிறத்தை எடுத்துக்கிறாங்க. ரேஷியோ வந்து 12:3:1 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது எல்லாமே இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எதுல வருது அப்படின்னா இன்டர்ஜெனரிக் இன்ட்ராக்ஷன்ல வருது. இன்டர்ஜெனரிக் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7 கேரக்டர் வரும். இன்டர்ஜெனரிக் இன்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் ஒரு 7 கேரக்டர் வரும். 7 கேரக்டருமே நம்ம என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஏன்னா இங்க எழுதுற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், இதோட ரேஷியோ 12:1. ஓகேங்களா? இதுல வந்து கோடை பூசணி அதாவது பம்ப்கின் என்ன எடுத்துக்கிறோம்னா பம்ப்கின் எடுத்துக்கிறோம். அடுத்தது ரிசசிவ் எபிஸ்டாட்டிஸ். அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு ரிசசிவ் எபிஸ்டாட்டிஸ். ரிசசிவ் எபிஸ்டாட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 9:3:4. இது ஆக்சுவலா ஆன்டி ரைனல் மேஜஸ். அடுத்தது டூப்ளிகேட் ஜீன் வித் cumulative effect. Duplicate gene with cumulative effect. தமிழ்ல வந்து இரட்டிப்பு மரபணுக்களுடன் கூட்டு விளைவு. இரட்டிப்பு மரபணுக்களுடன் கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எடுத்துக்கக்கூடியது பூசணியோட கனி வடிவம் எடுத்துக்கிறாங்க. பூசணிக்காயோட கனி இங்க எடுத்துக்கிட்டது, இங்க வந்து இதுவும் கனிதான், ரெண்டுமே கனிதான். ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரூட் தான் சூஸ் பண்றோம். இதோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9:6
6:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோல நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்டரி ஜீன், நிரப்பு ஜீன்கள். அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா fourth one காம்ப்ளிமெண்டரி ஜீன், நிரப்பு ஜீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே நமக்கு நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எந்த பிளான்ட் அப்படின்னா லாத்தரஸ் ஓடரேட்டஸ், இனிப்பு பட்டாணி. லாத்தரஸ் ஓடரேட்டஸ், இனிப்பு பட்டாணி. இதோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா காம்ப்ளிமெண்டரி ஜீன் அப்படின்னா 9:7. அடுத்தது சப்ளிமெண்டரி ஜீன். அடுத்தது என்ன அப்படின்னா சப்ளிமெண்டரி ஜீன். அடுத்தது சப்ளிமெண்டரி ஜீன். இது பொறுத்த வரைக்கும் துணை மரபணுக்கள். துணை மரபணுக்கள் 9:3:4. இது வந்து மக்காச்சோள விதை எடுத்துக்கிறாங்க. இதுல எடுத்துக்கிறது மெய்ஸோடைய சீடு. மெய்ஸோட சீடு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இன்கிபிட்டர் ஜீன், அதாவது தடை செய்யும் மரபணுக்கள். அடுத்தது எதை எடுத்துக்கிறாங்கன்னா தடை செய்யும் மரபணுக்கள் அல்லது இன்கிபிட்டர் ஜீன். இதுக்கு வந்து நெல்லுடைய இலையின் நிறம், நெல்லோட இலையின் நிறத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இதோட ரேஷியோ 13:3. தடை 13:3. அடுத்தது டூப்ளிகேட் ஜீன். டூப்ளிகேட்னா இரட்டிப்பு மரபணுக்கள். இரட்டிப்பு மரபணு 15:1. ரேஷியோ என்ன அப்படின்னா 15:1. இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய கேரக்டர் வந்து இதுலயும் நம்ம கனியின் வடிவம் தான் எடுத்துக்கிறோம். கனியின் வடிவம். இந்த ரேஷியோ இந்த பிளான்ட் இது பார்த்துச்சுங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? இன்ட்ராஜெனிக்ல 2 தான் இருக்கு, இன்டர்ஜெனிக்ல தான் மொத்தம் 7 இருக்கு. சரிங்களா? அப்ப இன்டர்னா என்ன அர்த்தம் நமக்கு? இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருந்தா அதுக்கு பேரு இன்டர். அப்ப இன்டர்ல மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னா 7 கேரக்டர் வருது. இன்ட்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. இதுல வந்து 2 கேரக்டர் வருது. சரிங்களா? இதுல 2 கேரக்டர் என்னென்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ட் வந்து கோ டாமினன்ட் ஒண்ணு. சரிங்களா? 2 டாமினன்ட் இருக்குது. இன் இப்படி வச்சுக்கலாம், உள்ள இருக்கிறது இன் அப்படின்னு வச்சுக்கலாம், வெளியே இருக்கிறது கோ அப்படின்னு வச்சுக்கலாம். கோ இன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ட்ரா, உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்படிதான் பிரிச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளவு தெளிவா சொல்றேன், அங்க போய் தப்பு பண்ணி விடாதீங்க, பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இது வந்து இன்டர், இன்பிட்வீன். இன்பிட்வீன்ல தான் மொத்தம் என்ன அப்படின்னா நமக்கு 7 வருது. சரிங்களா? 7 கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா இதுல வருது. இதுல பொறுத்த வரைக்கும் 3D வரும். சரிங்களா? 3D, அதுக்கப்புறம் ஆர், எஸ், சிஐ. மொத்தம் வந்து 7 கேரக்டர் ஆர்எஸ்சிஐ. சரிங்களா? இப்போ டி பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வருதுன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், அப்புறம் டூப்ளிகேட் ஜீன், டூப்ளிகேட் ஜீன் வித் குமுலேட்டிவ். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸோட ரேஷியோ என்ன? 12:3:1. அதே வந்து டாமினன்ட் அதாவது டூப்ளிகேட் ஜீன் குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு கேட்டாங்கன்னா 9:6:1.
ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஜீனு 15:1. அதே மாதிரி இன்க்ளூடிங் இதில் என்ன தாவரத்தை பயன்படுத்துகிறோங்கிறது என்ன பண்ணணும்னா நம்ம வச்சுக்கணும். ஆர் பொறுத்த வரைக்கும் ரிசசிவ் எபிஸ்டாட்டிஸ். சரிங்களா. ரிசசிவ் அப்படின்னா 9:3:4. எஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி கேட்டாங்கன்னா 9:3:4. சி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பண்ணி கேட்கும்போது 9:7. இ அப்படின்னா இன்கிபிட்டர், தடை செய்யக்கூடிய காரணி, 13:3. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா. முடிஞ்ச அளவுக்கு கொஷின் பொறுத்த வரைக்கும் அவர் எங்கும் போகிறதுக்கு வழி இல்லை. அவங்க எப்படி கேட்டாலும் சரி. ஒன்னா வந்து நமக்கு இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்னா எது எது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வந்து இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன் பண்பை சார்ந்தது சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்கலாம். அல்லது ரேஷியோ கேட்கலாம். இல்லை எந்த தாவரத்தை யூஸ் பண்ணுறோம், எந்த பகுதியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதை தவிர்த்து வேற எங்கேயும் என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு கொஸ்டின் போகாது. ஸோ அது நமக்கு என்ன அப்படின்னா பார்த்து வச்சுங்க. இதுதான் நமக்கு என்னன்னா பெரும்பாலும் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு உள்ளுக்குள்ள டீட்டெயிலாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, இதை மட்டுமாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. இந்த ரேஷியோ மட்டுமாவது என்ன ரேஷியோ என்ன பீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டுமாவது மைண்ட் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது குவான்டிட்டி இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்ன அப்படின்னா எண்ணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எண்ணிக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஆக்சுவலாக இதில் பொறுத்த வரைக்கும் மோனோஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பண்பை மட்டும்தான் இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஒரு ஹைட்டாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஒரு வேறுபட்ட வேறு சில நமக்கு ஃப்ரூட்ஸோட கவுண்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து குவான்டிட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குவான்டிட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ன பண்ணிக்கங்க என்ன அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா பல மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படும் பண்பு. இது எந்த மாதிரி பண்பு அப்படின்னா பல மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படும் பண்பு. பல மரபணுக்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு. சரிங்களா. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து உதாரணமா நம்ம வந்து இந்த மாறுபாடுகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் நடக்கலாம், அல்லது செயற்கையாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து தொடர்ச்சியான மாறுபாடு அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்லலாம். மரபணுக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சில தொடர்ச்சியான மாறுபாடு. சரிங்களா. அதே மாதிரி சுற்றுச்சூழலோட தாக்கத்தினால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மாறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படலாம். சுற்றுச்சூழலோட தாக்கம், டெம்பரேச்சர் வேரியேஷன், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியதான் குவான்டிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஒரு தாவரத்துல வந்து ஒரு மகசூல் கிடைக்குது அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் ஒரே மாதிரியான மகசூல் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்காது. சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ரோஜா செடி அப்படி வச்சுக்கோம். இந்த ரோஜா செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவில், அதாவது நம்ம டெரஸ்ட்ரியல் ரீஜன்ல வளர்க்கக்கூடியதை விட இதே நீங்க பாருங்க ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல் அந்த மாதிரி பிளேஸ்ல வளர்க்கக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நிறைய பூத்துரும், நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் தான் அது எதிர்பார்க்குது. சரிங்களா. அதனாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணம். அங்க ஊட்டியில ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது சுத்தி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா வெறும் ஃப்ளவர்ஸா இருக்கும். ஏன்னா அவங்க கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா அது வந்து க்ரோத் ஆகும். நம்மளோட க்ரோத் நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு வந்து அது அடாப்ட் ஆகிறதுக்கே ரொம்பவும் நமக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்க. இந்த மாதிரி நிறைய பண்புகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். மெயினா வந்து நமக்கு
ஒரு ஃப்ளவரோட கலர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா பெரும்பாலும் பினோடைபிக் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. என்ன கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பினோடைபிக், அதாவது புறத்தோற்ற பண்புகள். இதோட வெளிப்பாடை நீங்க ஈஸியா எப்படி பார்க்க முடியும்னா புறத்தோற்றத்தில் தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். சரிங்களா? ஒன்று ஹைட்டா இருக்கலாம், ஃப்ளவர்ஸோட கவுண்டிங் நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகளை தான் நீங்க வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இதுதான் வந்து குவான்டிட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா பாலிஜீனிக்ஸ் எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா நமக்கு தொடர்ந்து நிறைய வந்து உருவாகுது. குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், தொடர்ச்சியற்றது. ஆனா குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணுன்னா இதோடைய புறத்தோற்ற பண்புகள்ல வந்து மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்ப அந்த தாவரம் என்ன பண்ணா ஹைட்டாவும் வளரலாம், குட்டையாவும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தாவரம் குட்டையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுவுமே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சில ரேஷியோ வரும். உதாரணத்துக்கு வந்து அதிகமான குளிர் பகுதியில வாழக்கூடிய ஒரு தாவரமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மனிதர்களே பாருங்களேன். நீங்க வந்து டெம்பரேச்சர் எங்க அதிகமா இருக்கோ அங்க மனிதர்கள் நல்ல ஹைட்டா இருப்பாங்க. நீ ஆப்பிரிக்காவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா இந்த பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் நல்லா ஹையா இருக்கும். அதனால பீப்புள்ஸுமே எப்படி இருப்பாங்க, நல்லா ஹைட்டா இருப்பாங்க. டெம்பரேச்சர் குறைய 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 என்ன பண்ணும் அப்படின்னா பீப்புள்ஸோடைய உயரமும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கும். இதே மாதிரி அண்டார்டிகா பீப்புள் பிளேஸ்ல, ஆர்டிக் பீப்புள் பிளேஸ்ல இந்த இடத்துல வாழக்கூடிய மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 3 feet 4 feetக்குள்ள தான் இருப்பாங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா அங்க டெம்பரேச்சர் இல்லாதனால செல்ஸோடைய அந்த விரிவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறதில்லை. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப லோவா இருக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி அங்க இருக்கிற பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப லோவா தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அப்ப டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு வெப்பமண்டல மழைக்காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தாவரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டா இருக்கும். இதே வந்து தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில பாருங்க பிளான்டேஷன் இருக்கிறதே தெரியாது, ரொம்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். இதுக்கு முதல் காரணம் பனிப்பொழிவு. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேகமா வீசக்கூடிய ஒரு சில வீசக்கூடிய காத்து. இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காரணமா இருக்கும். ஸோ எப்பயுமே குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான வேரியேஷன் இருக்கும், குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. இதுல சிங்கிள் ஜீன் எஃபெக்ட், இதுல வந்து பாலிஜீனிக் கண்ட்ரோல், பல பண்புகளை என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்துது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கெர்னல் கலர் ஆஃப் வீட், கோதுமையோட இது கொடுத்துருக்காங்க ரேஷியோ பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் ஆஃப் த மேன், மனிதனுடைய தோலோட நிறம். சரிங்களா? அப்ப நம்ம தோல்ல எப்படி இருக்கு, நல்லா கருப்பா. காரணம் வந்து மெலனினுடைய இது அதிகம். ஆப்பிரிக்கா பீப்புள்ஸ்ல இன்னமும் கருப்பா இருப்பான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெலனினோட முக்கியமான ஒரு கலர். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு டெம்பரேட் ரீஜன்ல ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல ஒரு பிலோ ஒரு 15 டிகிரி செல்சியஸ், ஒரு 10 டிகிரி செல்சியஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, முக்கியமான காரணம் கலருக்கு காரணமே என்னன்னா பிக்மெண்ட். அதுதான் நமக்கு முக்கியமான காரணம். மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அங்க உருவாகல, ஏன்னா சன்லைட் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. சரிங்களா? இங்க வந்து சன்லைட் அதிகமா ரீச் ஆகாதனால அந்த சன்லைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி என்ன ஆகுதுன்னா உருவாகுது. இதுல எது டாமினன்ட்னு கேட்டாங்கன்னா மெலனின் நிறம் இருக்கக்கூடிய கருப்பு தான் வந்து நமக்கு டாமினன்ட். சரிங்களா? ஒயிட்டா இருந்தா ரிசசிவ் தான். அடுத்து குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோமல் வழி சார்ந்த பாரம்பரிய பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து நமக்கு குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குரோமோசோமல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அதோட பாரம்பரியம். இதை மொத வந்து நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா தியோடர் அண்ட் பொவாரி, சாட்டன் யாரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா வால்டர் சாட்டன், அதுக்கப்புறம் தியோடர் பொவாரி, இவங்கெல்லாம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குரோமோசோமல்
இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அது குரோமோசோமல் மரபு உரிமை கோட்பாடு. இதுக்கு என்ன பேருனா குரோமோசோமல் மரபு உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாங்கன்னு பார்த்துக்கங்க. இதுல எந்தெந்த மாதிரியான பண்புகள்லாம் நமக்கு வந்து வெளிப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல பொதுவா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீன் குரோமோசோம் ரெண்டுக்கு உள்ள ஒரு இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜீன் ஆர் அண்ட் குரோமோசோம். ஏன்னா இதுல குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிசிக்கல் கேரியர், ஜீன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் கேரியர். சரிங்களா? இந்த குரோமோசோமுக்குள்ளதான் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இதுல வந்து ஜீன் அப்படிங்கிறது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா பாரம்பரிய பண்புகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஒரு சில இடங்கள்ல குரோமோசோம் என்ன பண்ணுது அப்படின்னா பாரம்பரியமான பண்புகளை வந்து இது கடத்தி கொண்டு போகுது. சரிங்களா? இதுதான் ஜீன்ஸ் ஆர் ஆன் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜீன்கள் மட்டும் பாரம்பரிய பண்புகளை கடத்தி கொண்டு போறது கிடையாது. குரோமோசோமும் பாரம்பரிய பண்புகளை என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தி கொண்டு போகும். சரிங்களா? அப்ப குரோமோசோம் carry the genetic information one generation to another generation. சரிங்களா? அப்ப transmitting trait from the one generation to next generation வழியா என்ன பண்ணுது அப்படின்னா கடத்தி கொண்டு போகுது. அதே மாதிரி மியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியாசிஸ்னாலே நமக்கு என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்ப அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது வந்து உங்களுக்கு ஹோமோலோகஸ் குரோமோசோம் அல்லது பேர் குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணுன்னா தனித்தனியா பிரியும் போது அதுல வந்து நமக்கு என்னது, உதாரணத்துக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பெர்ம், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா எக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்ப இது ரெண்டும் மிங்கிள் ஆகும் பொழுது 2n ஜைகோட். இது வழியாவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோசோம் பண்புகளை வந்து பாத்தீங்கன்னா தனித்து பிரிஞ்சு இந்த பண்புகளை கடத்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், தனித்து பிரிதல் விதி. இந்த தனித்து பிரிதல் விதியின் மூலியமாகவும் குரோமோசோம் ஆனது என்ன பண்ணுன்னா பாரம்பரிய பண்புகளை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு போகும். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா முக்கியமா நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்தது இதுல எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து நமக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல எக்ஸ்ட்ரா அப்படின்னா நமக்கு செல்லின் கருவுக்கு வெளியே, அப்புறம் எம்பிரியோவுக்கு வெளியே, செல்லுடைய எம்பிரியோவுக்கு வெளியே, கருவுக்கு வெளியே, செல்லின் கருவுக்கு வெளியே அமைந்துள்ள, செல்லின் கருவுக்கு வெளியே அமைந்துள்ள மரபணு பண்புகளின் பரவலை குறித்தல். மெயினா உள்ளுக்குள்ள வந்து எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் கூட சொல்லலாம். நியூக்ளியஸ் அதுதான் வந்து நமக்கு பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் கேரக்டரை வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகணும்னு வச்சுங்க. அப்ப நியூக்ளியஸுக்கு வெளியே இப்படி வச்சு, நியூக்ளியஸுக்கு வெளியே, நியூக்ளியஸுக்கு வெளியில ரெண்டு பேர் முக்கியமா மரபணுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடத்தி கொண்டு போவாங்க. இதுல முக்கியமான ஒருத்தர் மைட்டோகாண்ட்ரியா, இன்னொருத்தர் வந்து என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். ஒருத்தர் மைட்டோகாண்ட்ரியா, இன்னொருத்தர் குளோரோபிளாஸ்ட். இவருதான் வந்து நியூக்ளியஸுக்கு வெளியே. சோ இத நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பேருன்னா நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம். சரிங்களா? நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம். ரெண்டு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணலாம்னா சொல்லலாம், நியூக்ளியஸ் சார்ந்த பாரம்பரியம், நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது எதுல வரும் அப்படின்னா நான் மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் இதுல வந்துடும். நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம் எதுல வருதுன்னா நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ பொதுவா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும்
இங்கே மைட்டோகாண்ட்ரியா நோட் பண்ணிக்கங்க. மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. இதில் இருக்கக்கூடியது mtDNA. சரிங்களா? இது வந்து நமக்கு ஹியூமன்ல இருக்கும். அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ, இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹிபிட்டன்ஸ்ல வரக்கூடியது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹிபிட்டன்ஸ், நியூக்ளியஸுக்கு வெளியே நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹிபிட்டன்ஸ். சரி, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜெனட்டிக்கல் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய ஜெனட்டிக்கல் டிசீஸ் வந்து வரும். அடுத்தது குளோரோபிளாஸ்டோட இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த டிசீஸ் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல நடக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு குளோரோஃபில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லைங்களா? அப்போ குளோரோஃபில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்காது. சரிங்களா? இதுல முக்கியமா எது பாதிக்கப்படுதுன்னா லீஃப் கலர் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து கிரீன் கலர்ல இருந்தால்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இதே வந்து இருக்கக்கூடிய லீஃப் வந்து ஒரு எல்லோ கலர்ல மாறுதுன்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு என்னது இது வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்காது. ஸோ இது பாதிப்படையும். இதுக்கு உதாரணம் 4 o'clock பிளான்ட், இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமேட்டு வேற ஏதோ இன்னொன்று எக்ஸாம்பிள் இருக்கு. இது நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹிபிட்டன்ஸ்ல வந்து ஸ்னைல் செல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்னைலோடைய செல், நத்தையோட ஓடுமே எதுல வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹிபிட்டன்ஸ்ல வருது. ஏன்னா அந்த ஓடு தான் பாதுகாப்பு. அப்ப அந்த நத்தைக்கு ஓடே இல்லாம பிறந்தா என்ன பண்ணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து எந்த ஒரு ஆர்கானிசம் வேணாலும் பிடிச்சு சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் எதுல வருது அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹிபிட்டன்ஸ்ல தான் நமக்கு வருது. அப்ப நத்தையோட ஓடுங்கும் போது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹிபிட்டன்ஸ், நியூக்ளியஸுக்கு வெளியில நடக்கக்கூடிய ப்ராசஸ். நியூக்ளியஸ்க்குள்ள நடந்தா நியூக்ளியஸ் சார்ந்த பாரம்பரியம், நியூக்ளியஸுக்கு வெளியில நடக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே எதுல வரும்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹிபிட்டன்ஸ்ல வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன பண்ணும் நமக்கு வந்து நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பார்த்துக்குங்க. இந்த ஸ்டைல் கொடுத்துருக்கேன் பாருங்க, இதெல்லாம் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேரமிசியம். பேரமிசியத்துல வந்து பாத்தீங்கன்னா கப்பா பார்ட்டிகல், இது நமக்கு கேட்கலாம். பேரமிசியத்துல என்ன அப்படின்னா கப்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து நமக்கு ஸ்டெயின் தான் முக்கியம். இதுல என்ன ஸ்டெயின் அப்படின்னா ஸ்டெயின் பொறுத்த வரைக்கும் கப்பா பார்ட்டிகல்ல இதுல பொதுவா கேபிட்டல் கே, ஸ்மால் கே, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படிங்கிற பொறுத்தல வந்து நமக்கு இதுல எது வந்து உயிரோட இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப இதுல கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு அப்படின்னா இதுதான் என்ன உருவாக்குதுன்னா கப்பா அப்படிங்கறது உருவாக்குது. இப்ப இந்த கப்பா அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னா இந்த பாரமிசியம் இறந்துரும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம செக்கர் போர்டு பிரகாரம் பார்த்தோம்னா உங்களுக்கு கேபிட்டல் கேபிட்டல் கே, இது வந்து ஸ்மால் கே, வேற கலர் எடுத்துக்கிட்டேன் அப்ப கரெக்டா தெரியும்.
இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ரிசசிவ்னு வச்சுக்கோங்க. இது வந்து டாமினன்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்மால் கே ஸ்மால் கே ஸ்மால் கே ஸ்மால் கே இந்த மாதிரி வருமா? இப்போ இங்க வந்து கேபிட்டல் கே இந்த மாதிரி வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் கே வருதோ அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இறந்துரும். சரிங்களா? அப்ப இங்க வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கேபிட்டல் கே ஸ்மால் கே வருதோ இந்த ஆர்கானிசம் உயிரோட இருக்கும். ஸ்மால் கே வரக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணுனா உயிரோட இருக்கும். நமக்கு பொதுவா எது வரக்கூடாதுன்னா கேபிட்டல் கே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுனா டாமினன்ட் கேரக்டர் அதை என்ன பண்ணிடும்னா கில் பண்ணிடும். சரிங்களா? இது என்ன பண்ணிடும்னா நினைச்சு வச்சுக்கணும். இது முக்கியமா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கப்பா பார்ட்டிகல் பேஸ் பண்ணி கேட்பாங்க. எது கில்லர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து கில்லர். அதாவது கேபிட்டல் கே ஸ்மால் கே இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து நமக்கு சர்டன் கில்லர் குளோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேபிட்டல் கே வரதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை கில் பண்ணிடுது. இது பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி CO2 சென்சிட்டிவ் டிராசோஃபைலா நடக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ். சரிங்களா? மெலனோகாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து நமக்கு கேஸ் வித்தவுட் இன்ஜுரி. இதுல வந்து அதிகப்படியான CO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. CO2 சென்சிட்டிவ் டிராசோஃபைலா. சரிங்களா? இது எல்லாமே அப்படியே ஜுவாலஜி ஓரியன்டட். அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி கொடுத்துட்டாங்க. சரி, இதுல வந்து எந்த மாதிரியான டிராசோஃபைலா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு வந்து ஜீனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஜீனாய்டு அல்லது சிக்மா பார்ட்டிகல். ஜீனாய்டு அல்லது சிக்மா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜீனாய்டு அல்லது சிக்மா பார்ட்டிகல். சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா CO2 உணர்திறன் அப்படின்னு சொல்றாங்க. CO2 உணர்திறன் குறிப்பாக வெளிப்பாட்டிற்கு பிறகு செயலிழந்து போகும் ஒரு திரிபு அப்படின்னு சொல்லக்கூடியது. CO2 உடைய உணர்திறன் குறிப்பாக வெளிப்பாட்டிற்கு பிறகு என்ன பண்ண அப்படின்னா செயலிழந்து போகுமா? சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஆக்சிஜனே இல்லை, வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. சரிங்களா? சொல்ல போனால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா இறந்து போயிடும். அதுதான் CO2 சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீசஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கக்கூடியது. இப்போ இந்த CO2 உணர்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி போகுதுன்னா சைட்டோபிளாசம் வழியாக கடத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து கண்டக்ஷன் யாருன்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா வரக்கூடியது. இது பார்த்து வச்சுங்க. சைட்டோபிளாஸ்மிக் வழியா நமக்கு என்ன பண்ணக்கூடியதுன்னா வரக்கூடியது. அடுத்தது பிளாஸ்டிட். நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குளோரோபிளாஸ்டோடைய ப்ராசஸ் நமக்கு என்ன உருவாக்குதுன்னா லீஃப் உடைய கலர் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ மிராபிலிஸ் ஜாலா எக்ஸாம்பிள். இப்போ உதாரணத்துக்கு பேல் கிரீன் அல்லது ஒயிட் கலர்ல மாறிச்சுன்னா கிரீன் கலர்ல இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு மொத்த ஆர்கானிசமும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எஃபெக்ட் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மேல் ஸ்டெரிலிட்டி இன் பிளான்ஸ், இதுவும் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல தான். லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு என்னென்ன கேரக்டர் காரணம் கேட்டிருந்தாங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ரெண்டுமே வரும். பெரும்பாலும் நமக்கு வந்து எது பாதிக்கப்படும்னா மேல் ஸ்டெரிலிட்டி. சரிங்களா? மேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அதே மாதிரி மேரோகோனிக் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னா நமக்கு egg cytoplasm of the one species fertilized by the sperm nucleus another species.
இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தியோடர் போவரி அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த மீரோகோனிக் ஹைபிரிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறார். மீரோகோனிக் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இதோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பாலினமற்ற இனப்பெருக்க செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. மீரோகோனிக் அப்படிங்கிறது பாலினமற்ற இனப்பெருக்க செயல்முறை. இப்ப என்ன பண்றது அப்படின்னா ஃபீமேல் கேரக்டரே இல்லாம எஃகு மட்டுமே நம்ம என்ன பண்ணக்கூடியதுன்னா செயல்படக்கூடியது. இந்த மாதிரி கேரக்டர் பெரும்பாலும் பாராசைட்டிக் கேரக்டர்ல வருமா. உதாரணத்துக்கு ஒரு ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஹோஸ்ட் போயிட்டு ஒரு ஃபீமேல் அட்டாக் பண்ணுது அப்படின்னா இங்க ஆணே தேவையில்லை, வெறும் ஃபீமேல் மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இங்க நிறைய டெவலப் ஆகும். இந்த மாதிரி டெவலப் ஆகக்கூடிய மெத்தடுக்கு பேரு தான் மெராகோனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இதுல வந்து சின்ன சின்ன சைட்டோபிளாஸ்மிக் கேரக்டரா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு பல மகள் செல்கள் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருக்கம் அடையக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து நம்ம பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் சொல்லலாம், மலோரியல் ஒட்டுண்ணி இருக்கு இல்லைங்களா. ஏன்னா பெண் கொசு தான் என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து அது டெங்கு ஃபீவரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அனாப்ளஸ் ஏடிஸ் எல்லாமே வந்து பெண் கொசு தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசீஸா ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. ஏன்னா பெண் கொசு மட்டும்தான் அதோடைய கரு முட்டையை வளர்க்கறதுக்கு பிளட் தேவை. ஆனா ஆண் கொசு பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராட்டை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எடுத்துக்கும். ஸோ மெராகோனிக் ஹைபிரிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒட்டுண்ணி வகை முறையில் நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடு. அடுத்தது மில்க் ஃபேக்டர் ஆஃப் மெய்ஸ். மெய்ஸ்ல நடக்கக்கூடிய மில்க் ஃபேக்டர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம்னா மில்க் ஃபேக்டர் ஆஃப் மெய்ஸ். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா எம்எம்டிவி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு எம்எம்டிவி. இது எதன் மூலியமா பரவுதுன்னா இது வந்து ஒரு வகையான வைரஸ்ன்னு சொல்றாங்க. தாயின் பால் மூலியமா நமக்கு என்ன பண்ணக்கூடியதுன்னா பரவக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரெட்ரோ வைரஸ். இது வந்து எந்த வகையான வைரஸ் அப்படின்னா ரெட்ரோ வைரஸ். சரிங்களா. இது 1936ல முத ஜான் பிட்னர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சது யாருன்னா ஜான் பிட்னர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு தாயோட பால் மூலியமா என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வைரஸ் எம்எம்டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் வந்து பரவுது. சரிங்களா. அல்லது எலிகளில் பால் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. எலி பால் காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு வகையான வைரஸ். சரிங்களா. இதுவும் எதனால ஏற்படுது அப்படின்னா மரபு வழி சார்ந்த பாரம்பரியத்தால் தான் இதுவும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்டோட கேரக்டர் இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கேட்கலாம். குளோரோபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமானது. ஒன்று பசுங்கணிகம், இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா. இது எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்மோஜீன்ஸ். இந்த பிளாஸ்மோஜீன்ஸ் தான் என்னவா இருக்கு இதுக்கான காரணமா இருக்கு. இப்ப இந்த ஜீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்டோபிளாசம் சார்ந்த பண்புகளை வந்து நமக்கு பாரம்பரிய நோய்களை நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்தி மந்தாரை நான் சொன்ன மாதிரி
எப்பயுமே நமக்கு வந்து அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதுதான் அதுக்கு பொதுவான பண்பு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா வெளிரிய பச்சை நிறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகுது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், நமக்கு அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை செய்ய முடியாம அது பாதிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி உட்கரு மரபணு வந்து சாராதது பெண் தாவரத்தின் பசுங்கணிக மரபணு சார்ந்தது. உட்கரு பொறுத்த வரைக்கும், அதாவது நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் மரபணு சாராதது. ஆனா பெண் தாவரத்தோட பசுங்கணிகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் கேரக்டர். அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஏன் என்ன காரணம்னு கேட்குறாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா மரபணு சாராதது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜெனடிக் ஃபேக்டர். சரிங்களா? ஆனா பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய பசுங்கணிகம், அதாவது குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் மரபணு சார்ந்தது. இது என்ன அப்படின்னா மரபணு சார்ந்தது. சரிங்களா? இது வந்து நமக்கு நியூக்ளியர் பேஸ் பண்ணி நடக்கிறது கிடையாது. அதனாலதான் நியூக்ளியஸுக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அப்ப பெண் தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கருவுறுதலின் போது எதை கொடுக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தை கொடுக்குது. இது கேட்கலாம். ஒரு பெண் தாவரம் கருவுறுதலின் போது எதை வழங்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தை கொடுக்குது. இதே ஆண் தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் உட்கருவை வழங்குது. இது என்ன பண்ணுது, நமக்கு உட்கருவை வழங்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து எதுல வருதுன்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரக்கூடிய கேரக்டர். அப்ப பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து நமக்கு எது பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்ணோட பசுங்கணிகம். எது பாதிக்கப்படுதுன்னா பெண்ணோட பசுங்கணிகம் தான் வந்து நமக்கு பாதிக்கப்படுகிறது. அதனாலதான் இதுக்கு பேரு குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைட்டோகாண்ட்ரியல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் மெய்ஸ், சொர்க்கம். சொர்க்கம் என்ன பிளான்ட் எடுத்துக்கோம்னா சொர்க்கம் எடுத்துக்குவோம். சரிங்களா? முத்துச்சோளத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இதுல தாயின் வழியாக இது கடத்தப்படுது. இது எது வழியாக கடத்தப்படுது அப்படின்னா தாயின் வழியாக கடத்தப்படுது. இது முக்கியமா என்ன வேலை ஏற்படுத்துதுன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு வந்துட்டாலே ஆண் மலட்டுத்தன்மை. ஆண் மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா வழி சார்ந்த பாரதம். பெண் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல குளோரோபிளாஸ்ட். ஏன்னா வந்து நமக்கு ஒரு பெண் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு சைட்டோபிளாசத்துல கொடுக்குது. ஆண்னா என்ன பண்ணும் அப்படின்னா உட்கரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதனால இங்க வந்து அதிகமான ஆண் மலட்டுத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இதை பார்த்து வச்சுக்க. ரெண்டுமே நமக்கு முக்கியமான ஒண்ணு. இதை பேஸ் பண்ணதான் உங்களுக்கு மீதி இருக்கிறது எல்லாமே இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டுபிடிச்சது யாரு என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதுல கொடுத்துருக்கோம். மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த பேசிக் இதுதான். யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. நியூக்ளியர் அப்படின்னாலே பொதுவா நமக்கு வந்து பாதிக்கப்படக்கூடியது ஒரு ஃபீமேல் கேரக்டர்ல வந்தாலும் இங்க பாதிக்கப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆண். இதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இங்க என்னது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற கேரக்டர் வந்தாலே நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஆண் தான் மலட்டுத்தன்மை அடையக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து நமக்கு ஜீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ஜீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுல அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இதை பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து நாளைக்கு அல்லது நாளான்னைக்குள்ள இது என்ன பண்ணோம் அப்படின்னா முடிச்சிடும். சரிங்களா? இந்த கிளாஸஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
இதை வந்து நெக்ஸ்ட் மீதி இருக்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுங்க